ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட சப்கான்ஷியஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்மளுக்கு இது எல்லாமே ரெக்கார்டிங்ஸா இருக்கும். இங்க பிறந்தது, சிரிச்சது, விளையாண்டது எல்லாமே இருக்கும். அத வந்து இது என்ன பண்ணா கான்ஷியஸ் மைண்ட் வந்து புல் பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு செய்யாதுங்க. ரைட்டுங்களா? நீங்க அதையுமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியில இருந்து வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? அதான் 180 டிகிரி எமோஷன்ஸ்ன்னு சொன்னேன். அத கட் ஆஃப் பண்ணாலே சரி அது எப்படி கட் ஆஃப் பண்ண முடியும்? இப்ப நம்ம இத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி கட் ஆஃப் பண்ண முடியும் அந்த விஷயத்த அப்படின்னா, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ பத்தி பேசுறது. என்னென்ன நெகட்டிவ் தாட்? சும்மா ஒரு கம்பேரிசன் பண்ணதே நெகட்டிவ் தாட்ன்னு சொல்றாங்க. நீ ஒரு போட்டி போடுறதே நெகட்டிவ் தாட்ன்னு சொல்றாங்க. ஸோ உன்னோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து ஃப்ரீ பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பாசிட்டிவிட்டி மேனிஃபெஸ்டேஷன் உனக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரெயின் ஆக்டிவிட்டிய வச்சு சொல்றாங்கங்க. அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைனால பிறந்த குழந்தைய கொண்டு வந்து நம்ப பிறந்த உடனே கொண்டு வந்து நம்ப தமிழ்நாட்ல விட்டுர்றாங்கங்க. அந்த குழந்தை சைனீஸ் பேசுமா? தமிழ் பேசுமா? தமிழ் தான் பேசும். கண்டிப்பா தமிழ் தான் பேசும். ஏன்னா இது சாஃப்ட்வேரு. நம்பளா பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்பளா பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள நம்மளால எரேஸ் பண்ணிட்டு வேற ரெக்கார்டிங்ஸ போட முடியும்.